உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு. இதற்கு ஈரான் மீது கடும் கோபத்தில் ஐரோப்பிய நாடுகளும், ஜப்பான் மற்றும் கனடாவும் சேர்ந்து கூட்டாக அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டுக்கு என்னதான் முடிவு, இதெல்லாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நான் உங்க ஜோசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்குது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதுல இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் அந்த பகுதியை ஈரான் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதனால உலக நாடுகளுக்கு வரக்கூடிய கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஆயிடுச்சு. சரியா? இதனால கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் எல்லாமே தட்டுப்பாடு. இது வரைக்குமே நமக்கு எல்லாமே தெரியும். சரியா? இது குறித்து மார்ச் 11 ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வராங்க. யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐக்கிய நாடு சபையில இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. தீர்மானம் என்னன்னா 2817. சரியா? இந்த தீர்மானத்துல முக்கியமா 5 உத்தரவு கொடுக்கறாங்க. அந்த 5 உத்தரவு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கடும் கண்டனம். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், UAE, பக்ரைன், குவைத், ஓமன், கத்தார் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளின் மீது ஈரான் காரணமில்லாமல் நடத்திய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை இது மிக கடுமையாக கண்டிக்கிறது. இது ஃபர்ஸ்ட் உத்தரவு. ரெண்டாவது உத்தரவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும். அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ். உலக வர்த்தகத்தின் உயிர்நாடியான ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் பாப் அல் மண்டேப் கடல் பகுதிகளின் வணிக கப்பல்களை தடுப்பதையும் மிரட்டுவதையும் ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும். சர்வதேச சட்டத்தின்படி கடலில் எந்த நாடும் சுதந்திரமாக பயணிக்கும் உரிமையை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது உத்தரவை கொடுத்திருக்காங்க. மூணாவது உத்தரவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்காப்பு உரிமை. ஐநா சட்டத்தின் 51வது பிரிவின்படி ஈரானின் தாக்குதல்களால் பாதிக்கப்படும் நாடுகள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஈரானை திருப்பி தாக்க முழு உரிமை உள்ளது என்பதை இந்த தீர்மானத்தின் அதிகபூர்வமாக சொல்லியிருக்காங்க. நாலாவது உத்தரவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுமக்கள் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும். பொதுமக்கள் வாழும் குடியிருப்புகள் மற்றும் பெட்ரோல், கச்சா எண்ணெய் நிலையங்கள் போன்ற முக்கிய உள்கட்டமைப்புகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவது சர்வதேச சட்டப்படி குற்றமாகும். இதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நாலாவது உத்தரவு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது என்ன தீர்மானம் அப்படின்னு பார்த்தோம்னா, போரை நிறுத்த அழைப்பு. அனைத்து தரப்பினரும் உடனடியாக போரை நிறுத்திவிட்டு பனை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று பதற்றத்தை குறைத்து அமைதி பேச்சுவார்த்தை திருப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது. சரியா? மொத்தம் 5 தீர்மானத்தை கொடுத்தாங்க. அதுவும் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 11 கொடுத்தாங்க. மொத்தம் 15 உறுப்பு நாடுகள்ல 13 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. சரி, ஓகே. மார்ச் 11 ஐக்கிய நாடு சபையில இந்த தீர்மானத்தை போட்டாங்க. முக்கியமா 5 தீர்மானம், அதை நம்ம கண்டிப்பா பார்த்தோம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஈரானுக்கு எதிராக தான் போட்டிருந்தாங்க. அப்ப ஈரான் இதை கண்டிப்பா பின்பற்றும், அந்த 5 தீர்மானத்தையும் கடைபிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா ஈரான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தீர்மானத்தை கூட சுத்தமா கண்டுக்காமலே அவங்க மறுபடியும் அந்த போரை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. சரி, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் 7 நாடுகள் இணைஞ்சு கூட்டாக ரொம்ப கோபத்துல ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. என்ன நாடுகள்லாம், ஐக்கிய ராஜ்யம் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, ஜப்பான், கனடா. அந்த அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. வளைகுடா பகுதியில் ஆயுதங்கள் இல்லாத சாதாரண வர்த்தக கப்பல் மீதும் எண்ணெய் மற்றும் எரிவாயு நிலையங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பயன்படுத்தும் உள்கட்டமைப்பு மீதும் ஈரான் சமீபத்தில் நடந்த தாக்குதல்களுக்கு நாங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈரான் இந்த தாக்குதல்லாம் பண்ணாங்களா அதுக்கு. அடுத்ததாட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கம், அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ். ஈரானிய படைகளால் ஹார்முஸ் ஜலசந்தி நடைமுறையில் முடக்கப்பட்டுள்ளதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மோதல்கள் தீவிரமடைந்து வருவது எங்களுக்கு ஆழ்ந்த கவலையை அளிக்கிறது. அதாவது இந்த சண்டையால, ஈரானும் அமெரிக்காவும் போடுற சண்டையால ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் முடக்கியிருக்காங்க. முடக்கினால உலக நாடுகளுக்கு போறக்கூடிய 20% கச்சா எண்ணெய் போகாம ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுதான் இவங்க ஆழ்ந்த கவலை அளிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால மக்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. சரியா? அதனால தான் குறிப்பா இதை சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானுக்கான எச்சரிக்கை. ஈரானுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அது என்ன எச்சரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா,
வர்த்தக கப்பலுக்கு விடுவிக்கப்படும் அச்சுறுத்தல்கள், கடலில் கன்னிவெடி வைப்பது, ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்க நினைக்கும் அனைத்து முயற்சிகளிலும் ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐநா தீர்மானம். என்ன தீர்மானம் கொடுத்திருந்தாங்கன்னா, ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் 2817 இந்த தீர்மானத்தை போட்டாங்களா, இந்த தீர்மானத்தை வந்து ஈரான் நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுதந்திரமான கப்பல் பயணம். சர்வதேச சட்டத்தின்படி கடலில் சுதந்திரமாக கப்பல் பயணிப்பது என்பது அனைத்து நாடுகளுக்குமான அடிப்படை உரிமையாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகளவிய பாதிப்பு. ஈரானின் இந்த நடவடிக்கைகளால் ஏற்படும் பாதிப்புகளை உலகின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள மக்கள், குறிப்பாக மிகவும் ஏழ்மையான நிலையில் உள்ள மக்களும் சந்திக்க நேரிடும். அடுத்ததாட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலக அமைதிக்கு அச்சுறுத்தல். சர்வதேச கப்பல் போக்குவரத்தின் தலையிடுவதும் உலகளவிய எரிசக்தி விநியோகம் சங்கிலியை சீர்குலைப்பதும் சர்வதேச அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதுகாப்பு வழங்க தயார். இது வந்து முக்கியமான அறிவிப்பு. சரியா? அது என்னன்னு பாருங்க. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் மீண்டும் பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்வதற்காக உரிய முயற்சிகளின் எங்களது பங்களிப்பை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எண்ணெய் இருப்பை வெளியிடுத்தல். கச்சா எண்ணெய் விலையை கட்டுப்படுத்த சர்வதேச எரிசக்தி முகாமை உலக நாடுகள் அவசர கால பெட்ரோலிய இருப்பை சந்தையில் வெளியிட எடுத்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு உற்பத்தியை அதிகரித்தல். எரிசக்தி சந்தையை நிலைப்படுத்த மற்ற நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம். குறிப்பாக கச்சா எண்ணெய் உற்பத்தி அதிகரிக்க சில எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளுடன் இணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதிக்கப்பட்ட நாடுகளின் உதவி. இந்த நெருக்கடியால் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு ஐக்கிய நாடு சபை மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்கள் மூலம் ஆதரவு வழங்க நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் ஜப்பான் கனடாவும் சேர்ந்து மொத்தம் 7 நாடுகளும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூட்டாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஐக்கிய நாடு சபையில வந்து தீர்மானம் வந்து போட்டாங்க. அந்த தீர்மானத்துல முக்கியமா 2817 அந்த தீர்மானம் ஒன்று போட்டாங்க. சரியா? அதை வந்து ஈரான் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இது வரைக்குமே ஈரான் கடைபிடிக்கல. இவங்க 1 வீக் டைம் கொடுத்து பார்த்தாங்க. ஈரான் அதை வந்து கண்டுக்கவே இல்லை. சரியா? அதனால தான் இந்த 7 நாடுகளும் சேர்ந்து கூட்டாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. சரியா? குறிப்பா இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியமா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த போரை அப்படியே பேச்சுவார்த்தை மூலமா முடிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். பட் ஆனா வந்து பேச்சுவார்த்தையில முடியிற மாதிரி எனக்கு இன்னும் தெரியல. இந்த வீடியோ பார்க்குற நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பை.